Hi friends, welcome to Zero to Hero. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரீசனிங்கில் தான். மிஸ்ஸிங் நம்பர்ஸில் பார்ட் 3 நீங்கள் பார்க்க போகிறது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம 2 பார்ட் பார்த்துருக்கோம். அதை நீங்கள் பாருங்கள், நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பர்களே, நம்ம சேனலில் குறிப்பாக நம்ம என்னென்ன அதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னீங்கன்னா, இது ரயில்வே எக்ஸாமுக்கு எழுதுகிற எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். ஓகேவா? எஸ்எஸ்ஜி அதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் RRBNTPC குரூப் டி, ALP, RPF அண்டு JE எக்ஸாம்லாம் யூஸ் ஆகும். அதில் உள்ள கொஸ்டின்லாம் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே நண்பர்களே, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே நண்பர்களே, ஓகேவா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட் 3. ஓகேவா? ரீசனிங்லேயும் ஓகேவா? வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இன்னைக்குள்ள போவோமா? வாட் வில் பி த நெக்ஸ்ட் டேர்ம் ஃபாலோயிங் சீரீஸ்? இந்த சீரீஸில் என்ன நெக்ஸ்ட் வரும்னு சொல்கிறாங்க. ஓகே, இது என்ன? 22 சி கொடுத்துருவாங்க, 42 எஃப், 62 ஐ கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ அடுத்தது என்னன்னு தான் கேட்குறாங்க கொஸ்டின். ஓகே, இப்போ நார்மலாக இந்த நம்பர் எடுத்துக்கோங்க. நம்பருக்கு உள்ள டிஃபரெண்ட் என்ன கண்டுபிடிங்க? 20 ப்ளஸ் ஆகிருக்கு, இங்கேயும் ப்ளஸ் 20 ஆகிருக்கு. அப்போ அதே தான் அடுத்தது எனக்கு 20 ப்ளஸ் ஆக போகுது. அப்போ எனக்கு 20 ப்ளஸ்னால் 82 வரணும். 82. ஓகே, 82 எல்லாத்துலேயும் இருக்குது. ஓகே, இப்போ தான் லெட்டருக்கு வரணும். இந்த 3ன்றது, இந்த சின்றது 3 நம்பர் ஆட் பண்ண நம்பர் படி நம்பர். எஃப் வந்து 6, ஐ வந்து 9. ஓகேவா? அப்போ இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டு ப்ளஸ் 3 ஆகிருக்கு, ப்ளஸ் 3 ஆகிருக்கு, ப்ளஸ் 3 வரணும். அப்போ 3 வந்துச்சுன்னா 12. 12ன்றது என்ன? 12 7. ஓகேவா? அது எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகே நண்பர்களே, 2018. ஓகேவா? இந்த நம்பர் எப்படி ஸ்டார்ட் டக்குன்னு இந்த அல்பபெட்டுக்கு எப்படி நம்பர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஏதாவது டவுட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா, நம்மளோட அல்பபெட் சீரீஸ் இருக்குது. நம்மளுடைய சேனல்லையும் 2 வீடியோ போட்டிருப்போம். எப்படி நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கிறணும் இந்த லெட்டர்ஸ்க்கு நம்பர் டைப்பில் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு இதை வந்து ஏன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஆல்பபெட்டிக்ஸ் எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே நண்பர்களே, அப்படி தான் இது வேகமாக எடுக்கக்கூடியது. ஓகேவா? ஓகே, வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து பாருங்க, இப்போ N4O5 P6 OQ7 and R8S9 இப்படி இருக்கு. ஓகே, இந்த என்னன்றது 14 நமக்கு தெரியணும். என்னன்னா 14, 15, Pனா 16, Qனா 17. இது எல்லாமே அல்பபெட் லெட்டரில் வர்றது. இது 18, எஸ் வந்து 19. ஓகேவா? அப்போ இந்த அப்படியே லெட்டர் 8 அப்படியே இறக்கியிருக்காங்க. இந்த 8 அப்படியே இருக்குது, 9 அப்படியே இருக்குது, 7 அப்படியே இருக்குது, 1 பேர் மட்டும் மாறி இருக்குது. ஓகேவா? எல்லாத்துலேயும். ஓகேவா? ஓகே, 14 15 அடுத்தடுத்த நம்பர் வந்துருக்கு, 18 19. அப்போ என்ன அடுத்து? 20 21, 20 வந்து டி லெட்ரு, 21 U1. இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்தடுத்த லெட்டர்ஸ் ஆப்ஷன் டியில் இருக்குவாருங்க. 2017 கேட்டிருக்காங்க. ஓகேவா நண்பர்களே? வாங்க ஈஸியாக அவங்க என்ன கொடுத்துருந்தாலும் அதுபடியே நம்ம ஈஸியாக புரிஞ்சுட்டோம்னா ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள், எஸ்ஸில் வந்து 81ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம கண்டுபிடிக்கணும். ஓ வந்து 49, எம் வந்து 36, கே வந்து 25. இப்போ நீங்கள் சிம்பிளாக பார்க்கக்கூடியது, இது வந்து 5 ஸ்கொயரு, இது 6 ஸ்கொயரு, இது 7 ஸ்கொயரு. அப்போ என்ன? 5 6 7 வந்துருக்கு. அப்போ 8 தான் வரணும், 8 ஸ்கொயர் வரணும். இப்போ 9 ஸ்கொயர் வருது. ஓகேவா? அப்போ 8 64ன்னு ஒன்று வரணும். அதில் ஆப்ஷனில் எது இருக்குன்னு பாருங்கள். இந்த இருக்குது, ஒன்றே தான் இருக்குது. அப்போ அதுதான் நம்மளோட ஆன்சர். நீங்கள் லெட்டர் கண்டுபிடிக்கணும் அவசியம் கூட இல்லை. ஓகேவா? ஆன்சர் இதுதான். சரி, எப்படி அந்த லெட்ரு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா அது நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ எஸ் வந்து 19 லெட்ரு, கியூ வந்து 15 லெட்ரு, எம் வந்து 13 லெட்ரு, கே வந்து 11 லெட்ரு. இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்ன? 2 + 2, இதில் ஒரு +2 வருது. அப்போ 17.
17ஆவது லெட்டர் Q. ஓகேவா, ப்ளஸ் 2 அதுதான் 19 வந்துருக்கு. ஓகேவா, இதுதான் மெத்தட். Q 64 அதுதான் ஆன்சர். ஓகேவா, கரெக்டாக வந்துருச்சா? அப்போ இது குரூப்டியில் கேட்டிருக்காங்க. ஓகே நண்பர்களே, வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த மாதிரியும் கேட்பாங்க. ஓகேவா, தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம தெளிவாக. வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து L 169 and J 196 and question mark and F 256 கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இதுவும் அதே பழைய ஃபார்மேட்டே தான். 13ஓட ஸ்கொயரு, இது 14ஓட ஸ்கொயரு. அப்போ இங்கே 15ஓட ஸ்கொயர் வரணும். இது 16ஓட ஸ்கொயரு. ஓகே, அப்போ 225 எங்கே இருக்கோ அதான் நம்மளோட ஆன்சர். இது இல்லை 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 இங்கே இருக்குது, இது ஆன்சர். ஓகேவா, அப்போ நமக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, அப்போ லெட்டர் உடையது இது 12, இது 10, இது 6. அப்போ இதுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டு 2 தான், ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ இங்கே 8 வரணும், ப்ளஸ் 2 வரணும்னா ப்ளஸ் 2. அப்போ 8ன்றது வச்சு தான் நமக்கு வரும். ஓகேவா, வச்சு 225 அதுதான் நம்மளோட ஆன்சர். கான்ஸ்டபிள் கேட்டுருக்காங்க 2019. ஓகே நண்பர்களே, வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். Find the term that comes in the place question mark in the series. ஓகே, என்னில் 100, K 81, question mark E 49, B 36. ஓகேவா, இதே தான், சேம் தான், இப்போ பார்த்த மாடலே தான். இங்கே 7 ஸ்கொயரு, அப்போ 8 ஸ்கொயர் வரணும், 9 ஸ்கொயரு, 10 ஸ்கொயரு, 8 64. அப்போ இங்கேயும் 64 இருக்குது, இங்கேயும் 64 இருக்குது. இப்போ தான் அந்த நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, அப்போ முதல் லெட்டர் பாருங்கள் 2, இது 5, இது 11, இது 14. டிஃப்ரெண்ட் பாருங்கள் 3, இதுக்குள்ளது 3. ஓகேவா, அப்போ இதுலேருந்து 3 இல்லை 8, இதுலேருந்து 3 11. அப்போ தான் கரெக்டாக வரும். சரியா, ப்ளஸ் எல்லாமே. அப்போ H8ன்றது H 64 தான் நம்மளுடைய ஆன்சர். அதுதான் ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகே நண்பர்களே, 2018 RRB குரூப் டியில் கேட்டிருக்காங்க. கவனமாக பாருங்கள், கையாளுங்க. ஓகேவா நண்பர்களே, ஈஸி சிம்பிள். பட் ஆனால் அந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிட்டோம்னா டக்கு டக்குன்னு மூவ் ஆகிட்டே இருக்கலாம். தெளிவாக பாருங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 22A, then 42E, then 62I. ஓகே, சேம் தான், இதே பார்த்தது அந்த மாதிரி இருக்குது. 20 ப்ளஸ் ஆகிருக்கு, இதுலேருந்து ப்ளஸ் 20 ஆகிருக்கு. அப்போ இதுலேருந்து ப்ளஸ் 20 பண்ணணும். அப்போனா நமக்கு 82 வரணும். அப்போ A 1, இங்கே 5, I 9. அப்போ இதில் 4 ப்ளஸ் ஆகிருக்கு, இதில் 4 ப்ளஸ் ஆகிருக்கு. அப்போ இதில் 4 ப்ளஸ் ஆகணும். அப்படின்னா 13ன்றது என்ன, M 82 M தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே நண்பர்களே, ஆப்ஷன் ஏல இருக்குது. RRB குரூப் டியில் 2018 கேட்டிருக்காங்க. கவனமாக பாருங்கள் நண்பர்களே. ஓகேவா, ஸோ ஈஸி. வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். RRB குரூப் டி கேட்டிருக்காங்க பாருங்கள். இது ஒரு சீரியஸாக இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி சீரியஸ் லெட்டராக கொடுத்துருவாங்க. அதில் அவங்க கொடுத்துருக்குது என்ன பர்சன்டேஜ், பர்சன்டேஜ், அதுக்கு ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் இதோட லிங்க்கு, இதோட லிங்க்கு இது, இதோட லிங்க்கு இது. ஓகேவா, கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த M எங்கே இருக்குது, இதுதான் எம்மில் இந்த பர்சன்டேஜ் எங்கே இருக்குது, 1 2 3 4 லெட்டர் இருக்குது, ப்ளஸ் 3 ஆயிருக்கு. அடுத்து எண்ணு, இந்த எண்ணு, இந்த எண்ணிலிருந்து எக்ஸு, இங்கே இருக்குது எக்ஸு, 1 2 3, இங்கே ஒரு ப்ளஸ் 3 ஆயிருக்கு. அடுத்து பர்சன்டேஜிலிருந்து M வரணும், பேக்கில் வருது 1 2 3, ரிவர்ஸில் வருது. அப்புறம் -3, புரியுதா? அப்போ W X
8. இதுக்கு ஆப்போசிட்டாக வர்றதா இது +3 வரணும், 3 தாண்டி +3 -3 வரணும். அப்போ W இங்கே இருக்கு 1 2 3 அப்புறம் இதுதான் எஸ். அப்போ எக்ஸ் இங்கே இருக்கு 1 2 3 8 8. அப்புறம் அட்டை இங்கே இருக்கு இப்படி அட்டை இங்கிட்ட வரணும் 1 2 3 4 லெட்டர் 3. இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? அது இங்கே ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகேவா நண்பர்களே? RRB குரூப் டியில் கேட்டிருக்காங்க, எப்படிலாம் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க, இப்படி தான் கேட்பாங்க. ஓகேவா? வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இங்கே CAB இது கொடுத்துருக்குது 3 1 2 அப்படியே கொடுத்துருவாங்க லெட்டரை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து இப்போ இங்கே மேலே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க 13 2 2 4. 13னா M, 2னா B, 4னா D. இதுதான் ஆன்சர். எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகேவா? இதோட கரெக்ட் லெட்டர் அப்படியே வரிசை. ஓகேவா? இதுதான் RGB எஸ்ஐயில் கேட்டிருக்காங்க 2018. ஓகேவா நண்பர்களே? சிம்பிள் லாஜிக் மட்டும் முடிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, தென் நெக்ஸ்ட்டு வாட் வில் தி நெக்ஸ்ட் டைம் ஃபாலோயிங் சீரியஸ் C3 அண்ட் O15. ஓகே, அப்போ இது அப்படியே நம்பர் கொடுத்துருவாங்க. அப்போ இதுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன? +12 இருக்குது. அப்போ இதுக்கும் அடுத்துள்ளது 12 தான் எனக்கு வேணும். 12னா எனக்கு 27. 27ன்றது என்ன? எனக்கு 26 Z, 27னா அப்போ ஏ வந்து 1 லிட்டரு. ஓகேவா? அது ஆப்ஷன் பியில் இருக்குது. இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகே நண்பர்களே, குரூப் டியில் கேட்டுவாங்க பாருங்கள். இந்த மாதிரி கேட்பாங்க 27ஆம் நம்பரு 28ஆம் நம்பரு 28 கேட்டால் என்ன? இப்போ பி தான் 2. 26 + 2 அதான் 28. புரியுதா? புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். பாருங்க, ZW அதாவது 26 23 BU 22 21. ஓகே, இப்போ பாருங்க, இந்த லெட்ரு இந்த 26 தான், இது W தான் 21. இதே நம்பர் தான் கொடுத்துருக்காங்க இங்கேயும். U வந்து 21. ஓகேவா? இப்போ இந்த 26க்கும் 22 டிஃப்ரெண்ட் என்னன்னு பாருங்க. -4. அதே மாதிரி இது 23க்கும் இதுக்கும் -2. இதுதான் கான்செப்ட். ஓகேவா? அப்போ எனக்கு இந்த 22லேருந்து ஒரு -4 பண்ண எவ்வளோ வரும்? 18 வரும். ஓகேவா? அப்போ எனக்கு 21லேருந்து 2 -1 என்ன வரும்? 19 வரும். ஓகேவா? அந்த 18ஆம் லெட்டர் என்ன? 19வது லெட்டர் என்ன? 19வது லெட்டரு எஸ், இது வந்து R. அப்போ என்னோட ஆன்சர் RS 18 19. இது எங்கே இருக்குன்னு பாருங்க. இதுதான் நமக்கான ஆன்சர். RS 18 19 ஆப்ஷன் ஏல இருக்கு. ஓகேவா? RBM கான்ஸ்டபிளில் 2019 கேட்டுருக்காங்க நண்பர்களே. ஓகேவா? ஓகே ஓகே நண்பர்களே, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணது இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியாச்சு. ஓகேவா? கொண்டு வந்தது இதுதான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஓகேவா? கொண்டு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா நண்பர்களே? நீங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு RRB, RRB எக்ஸாம், SSC, இந்த மாதிரி மேக்ஸு அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கு எல்லாரும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். GK எல்லாரும் ஃபுல் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு இந்த சேனல் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.